ஸோ கைஸ் இதுங்க நோ இன்ட்ரோ நோ தமிழ் கேமிங் தமிழன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு அனிமே ரிலேட்டட் வீடியோ. அதாவது என்னென்னா காய்ஜூ நம்பர் 8. ரீசெண்டாக நான் இப்போ இந்த அனிமி தான் பார்த்து முடித்தேன். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, கிரன்ச்சி ரோலில் நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். உண்மையிலே இந்த டான் சொன்ன மாதிரி இதுவும் ரொம்ப ஃபன்னான ஒரு அனிமையாக தான் இருக்குது. நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இது வந்து இந்த காட்ஸிலா கேங்கில் ஒரு மான்ஸ்டர்ஸ் உலகத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு உலகம், நிறையா காய்ஜூஸ்லாம் இதில் இருக்கும். அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹீரோ எப்படியாச்சும் ஜாயின் ஆகணும்னு பார்க்குறான். ஆனானா இல்லையா அவனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தான் இந்த சீரீஸோட கதை. உண்மையிலே இது ரொம்பவே ஃபன்னாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அனிமேஷன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா க்ளீனாகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய சீன்ஸில் ஒரு சில சீன்ஸு நிறைய இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ யாராச்சும் இதை பற்றி தெரிஞ்சுதான் அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சீரிஸ் தான் இது. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். வேறு ஜாப்பனீஸில் இங்கிலீஷில் பார்க்கறதோட தமிழை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா புரியும். உண்மையிலே இது ஒரு சூப்பராக சீரிஸ். இப்போதைக்கு சீசன் 1 மட்டும்தான் வந்திருக்கு. 12 எபிசோட் தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு 24 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். ஸோ சீசன் 2 அடுத்த, அதாவது இந்த வருஷம் தான் நினைக்கிறேன், அப்போ தான் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த சீரிஸோட ப்ளஸ்ன்னு ஒரு சிலலாம் பார்த்தா ஹீரோட கேரக்டர் உண்மையாக நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிற மாதிரி கேரக்டர். அதாவது ஹீரோ வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு சபதம் எடுத்திருப்பான். அதுக்காக தான் அந்த இதில் சேரணும்னு பார்த்துருப்பான், ஸ்பெஷல் ஃபோர்ஸில். ஸோ அதில் அவன் சேர்ந்தானா இல்லையா எல்லாம் இந்த சீரீஸை நல்லா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை காமிக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஹீரோ கூட ரெனான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், பேர் கரெக்டாக தான் நினைக்கிறேன். அவன் வந்து இவனுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு சில விஷயத்துலலாம். ஸோ இந்த காய்ஜூ நம்பர் 8ங்கிறது யாருன்னா, அது நம்ம ஹீரோ தான். அவனே ஒரு காய்ஜுவாக மாறுவான். அதெல்லாம் எப்படின்னு நீங்கள் சீரீஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த அது எப்படி எதனாலன்னு இன்னும் தெளிவாக சொல்ல. ஸோ அந்த சீன்ஸில் உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ போக போக நம்மளுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்க்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலே அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. நானே 2 நாளே இந்த சீரீஸை மொத்தமாக முடிச்சிட்டேன். அப்படியே ஒரு 5-6 எபிசோடு ஏற்றி அப்படியே பார்த்துருக்கேன். அடுத்தடுத்த எபிசோடு அப்படியே பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, நிறுத்தவே முடியல. உண்மையிலே யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு நல்ல அனிமி தான். ஸோ தமிழ் டப்பில் முக்கியமாக எல்லோரும் பாருங்கள். உண்மையிலேயே ஒரு டீசெண்டாகவே இருக்கும். இது நிறைய சீனில் காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்க்கும்போது இந்த வேர்ல்டை உண்மையிலே ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை காய்ஜூஸில் ஒரு சில இதெல்லாம் ஓவர் பவர் இருக்கும். அதிலே கிளாஸாக பிரிச்சுருப்பாங்க. அதே பேர் எனக்கு சேர்த்து டோஜோவோ யோஜோங்கனவோ வித்தியாசமாக இருக்கும் கிளாஸ். இது இந்த நம்பர்ஸ்லாம் எது வைக்கணும்னா டை கைஜுன்னு ஒரு சில வகைகள் இருக்கும். அதுக்கு தான் இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நம்பராக பிரிப்பாங்க. அந்த வகையில் 8வது கண்டுபிடிக்கப்பட்ட டை கைஜு தான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோ வந்து இது யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து, ஏன்னா தெரிஞ்சு அவங்க கொண்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு எப்படி அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸை உண்மையாக நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளே அதுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி நிறைய அதாவது நம்மளே அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்காமல் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸில் இருந்துச்சு. ஸோ சீசன் 2 எப்போ வரும்னு நான் நல்லா காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீசனை சீக்கிரம் போய் பார்ப்பேன். அதை பற்றியும் பேசணும். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் நான் ஒரு சில அனிமி கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் வரும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அது அந்த டான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கு உண்மையிலே உங்கள் சப்போர்ட் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட் வச்சா இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம் இந்த அனிமி கார்ட்டூன் இது ரிலேட்டடாக. நீங்களும் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ